இயேசுவின் இரத்தம் ஜெயம். பொதுக்காலம் 26ஆம் வாரம் ஞாயிறு. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்து சமயத்தில் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள உறவை இவ்வாறு சுட்டி காட்டப்படுகின்றது. ஓரிடத்தில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி உடைந்து பல துண்டுகளாக கிடப்பது போல எண்ணிக்கொள்வோம். வானத்தில் இருக்கும் ஒரே நிலா ஒவ்வொரு கண்ணாடி துண்டிலும் இருப்பது போல தெரியும். அதுபோல கடவுள் ஒருவர் தாம் என்றாலும் அவரின் பிரதிபலிப்பான இறை சாயல் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உண்டு. இதனை உணர்கின்றவன் இறைவாக்கினன். இத்தகைய ஒரு இறைத்தன்மையை சிந்திக்கத்தான் இன்றைய வாசகங்கள் அழைப்பு. முதல் வாசகத்தில் வலுவற்ற மனிதரில் நம் வலிமையை காட்டுவது தவறு என்றும், நற்செய்தி வாசகத்தில் வலுவற்ற மனிதனை கண்டும் காணாமல் இருப்பது தவறு என்றும் சுட்டி காட்டப்படுகின்றது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு சமுதாயமாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு சமுதாயமாக இருக்கட்டும், ஒரு ஆதிக்க வர்க்கத்தை கொண்டதாக இருக்கிறது. ஏழை அடிமையாகவும் பணக்காரன் ஆதிக்கம் செலுத்துபவனாகவும் வாழ்ந்தார்கள். அதனை எதிர்க்கவே இயேசு இந்த பணக்காரன் ஏழை உவமை வழியாக கற்றுக் கொடுத்து புதிய பாடத்தினை பூட்டுகின்றார். இந்த இரண்டு செயல்களுமே தவறானது. மாறாக நாம் எப்போது மற்ற மனிதர்களின் மாண்பை போற்றுகின்றோமோ அங்கு கடவுளாக எண்பிக்கப்படுகின்றோம். கடவுளை அங்கும் இங்குமாக தேடுகின்ற நாம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் மத்தியில் இறைவனை தேடுகிறோமா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இவ்வாறு கூறுவார்: அனைவருமே பிச்சைக்காரர்கள். ஏனென்றால் அவர்கள் தான் பெறுகின்ற மனம் படைத்தவர்கள், கொடுக்கக்கூடிய குணம் இல்லாதவர்கள். அதுபோலதான் நாம் இந்த உலகிற்கு வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை. ஆனால் இந்த மண்ணில் எல்லாவற்றையும் பெற்று அனுபவித்துவிட்டு இந்த மண்ணிற்கு எதையுமே கொடுக்காமல் சென்று விடுகிறோம். எனவேதான் நாம் அனைவருமே பிச்சைக்காரன் என்பார். இத்தகைய ஒரு சிந்தனை தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து செல்வந்தன் லாசர் உவமை வழியாக எடுத்து கூறுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வரும் செல்வந்தன் கடவுளின் பார்வையில் பிச்சைக்காரன். ஏனென்றால் கொடுக்கக்கூடிய மனம் இல்லாதவன். அதனால்தான் வேறுலகில் துன்பம், ஆனால் மன்னக வாழ்வில் செல்வந்தன். ஆனால் ஏழை லாசர் கடவுளின் பார்வையில் செல்வந்தன் ஆகின்றான். எவ்வாறெனில், செல்வந்தன் தன்னை கண்டுகொள்ளாத போதும் கூட அவரை வெறுக்கவில்லை. எனவேதான் அவரின் குணத்தை பாராட்டி மேலுலகில் நல்வாழ்வு. இது எதனை வெளிப்படுத்துகின்றது என்றால், தவக்காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பண்பு தானம், தர்மம். நாம் செய்த குற்றம் குறைகளை மாற்றி புது வாழ்வுக்கு அழைத்து செல்ல இந்த தவ முயற்சிகள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றன. இதனை எண்பிக்கத்தான் இறைமகன் இயேசு இந்த உவமை வழியாக அழைப்பு விடுக்கின்றார். எதற்காக இந்த உவமை என்றால், லாசர் இக்காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை அனுபவிக்காது இறையாட்சி நன்மைகளை விண்ணுலகில் நிறைவாக அனுபவித்தார் என்கிற மாபெரும் எதிர்காலம் இறையாட்சி உண்மையை இயேசு எடுத்துரைக்கவே, அதே நேரத்தில் இக்கால வாழ்வில் செல்வ செருக்குடன் வாழ்ந்து இறையாட்சி மதிப்பீடுகளை கடைபிடிக்காத செல்வர் தொடர்ந்து எதிர்காலத்திலும் இறையாட்சியை இழந்துவிட்டு அவலத்தையும் இயேசு குறிப்பிட தவறவில்லை. நாம் பெறுகின்ற மனம் படைத்தவர்களா அல்லது கொடுக்கக்கூடிய குணம் படைத்தவர்களா சிந்திப்போம். லாசரும் செல்வரும் என்னும் இந்த உவமை லூக்கா நற்செய்தியில் மட்டுமே நாம் காணும் ஓர் அழகான உவமை. பல செய்திகளை தன்னிலே கொண்டிருக்கும் அருங்கதை. இந்த உவமையில் வரும் செல்வரின் பாவத்தை பற்றி இன்று சிந்திப்போம். இந்த மனிதர் விலையுயர்ந்த மெல்லிய ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் என்று மட்டுமே அவரை பற்றி இயேசு தருகின்ற குறிப்பு. இன்னொரு மறைமுகமான குறிப்பும் தரப்படுகின்றது. லாசர் என்னும் ஏழை அச்செல்வருடைய வீட்டு வாயிலருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசிலிருந்து விடும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். அவ்வளவுதான். ஆனால் இறந்ததும் அச்செல்வர் பாதாளத்தில் வதைக்கப்பட்டார் என்கிறார். இயேசு செல்வர் செய்த பாவம்தான் என்ன? உண்மையின் பார்வையில் அவர் வாழ்நாளில் நலன்களையே பெற்றதும்
தம் வீட்டு வாயிலில் கிடந்த ஏழை லாசர் என்னும் மனிதர் மீது எந்த அக்கறையும் காட்டாமல் இன்புற்று வாழ்ந்த தன்னலம்தான் அவரது பாவங்கள். எனவே நேரடியாக தீய செயல்கள் செய்யாவிட்டாலும் கூட பகிராமல் வாழ்வதும் பிறர் துன்புறும்போது தான் மட்டும் இன்புற்று வாழ்வதும் இறைவனுக்கு எதிரான பாவங்கள் என்பது தெளிவாகிறது. உலகின் ஒளியாக உம்மை வெளிப்படுத்திய இயேசுவை உம்மை போற்றுகின்றோம். தன்னலம் என்னும் பாவத்திலிருந்தும் பிறர் மீது அக்கறை கொள்ளாமல் இன்புற்று வாழும் சமூக அக்கறையற்ற தன்மையிலிருந்தும் எங்களை விடுவித்தரலாம். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமென்.